வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணி நம்மளோட தலைமுடி வளர்ச்சியை வந்து 2 மடங்காக வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை வந்து உடனடியாக ஸ்டாப் ஆகும். உங்களோட முடியோட வளர்ச்சியும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட அப்படி என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவு தண்ணினா ஒரு 300 to 400 ml அளவுக்குள்ளே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற அந்த ரகசிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, தேயிலை டீ தூள் தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை வந்து சேர்த்துக்கோங்க. தேயிலைனா நான் பார்த்தீங்கன்னா சாதாரண தேயிலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் எந்த பிராண்டு தேயிலை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணுங்கள். வேறு சுக்கு மருந்து இந்த மாதிரி சேர்த்த வேறு எந்த தேயிலையும் சேர்க்க வேண்டாம். வெறும் சாதாரண தேயிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட டீ டிகாஷன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா கூல் ஆகட்டும். கூலானதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட டீ டிகாஷன் வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிகாஷன் வேணுமோ அந்தளவு ப்ரிப்பேர் பண்ணியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீ டிகாஷன் கூட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷாம்பு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு எப்போயுமே கெமிக்கல் ஃபேஸ் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெர்பல் ஷாம்பூஸ் வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற ஷாம்பு பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து எவ்வளோ ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவு ஷாம்பு வந்து இந்த டீ டிகாஷன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடி கொட்டுற பிரச்சனையை நிறுத்துறதுக்கும் நம்மளோட முடியோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் இந்த டீ டிகாஷனில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நமக்கு முடி கொட்டுறதுக்கும் முடியோட வளர்ச்சி குறையிறதுக்கும் டைஹைட்ரோடெஸ்ட்ரோட்ரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தாங்க காரணம். ஸோ இந்த ஹார்மோனை நம்மளோட பிளாக் டீயில் இருக்கிற THD வந்து நிறுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் டீயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்மளோட மயிர்கால்களை வந்து நல்லா வலுப்படுத்துறதுக்கு இந்த டிகாஷன் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிகாஷனை இந்த மாதிரி ஷாம்பு கூட யூஸ் பண்ணாமல் நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். அதோட ஷாம்பு சீயக்காய் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வெறும் டிகாஷனை கூட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஸ்கல்ஃப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நீ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.